விஜய் ஆண்டனியோட நடிப்புல இதுவரைக்கும் நான், சலீம், இந்தியா பாகிஸ்தான், பிச்சைக்காரன்னு 4 திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. இது 4மே வித்தியாசமான கதைக்களத்தோட உருவாகி இருந்தது. அதுல பிச்சைக்காரன் திரைப்படம் பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அவரோட நடிப்புல வெளியாக இருக்கும் படம் சைத்தான். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நேற்று நடந்து முடிஞ்சது. அங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டை வந்து நாங்களும் என் ஃப்ரெண்டு கார்த்திக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் நான் ஒரு நாள் வந்து விஜயானி சாரை வந்து கதை சொன்ன உடனே விஜயானி சார் வந்து நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போலேருந்து விஜயானி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த படம் வந்து சார் நம்ம படம் பெரிய படம் சார், நம்ம படம் பெரிய படம் சார் அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது உண்மையிலே சைத்தான் ரொம்ப பெரிய படம் சார். ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து நடிகனாகும்போது நான் கூட அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், விஜய் எதுக்குமா அப்படின்னு கூட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், இல்லை சார் நான் ஜெயிப்பேன். அந்த நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அது சாதாரணமாக ஒருத்தருக்கு வராது. நான் உழைக்கிறேன் சார், என்னமோ பண்ணுவேன் சார், அது பார்ப்பேன் சார், கடவுள் இருக்கார் சார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் வெற்றி பெறுவேன். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது, சார் இந்த படம் இதை விட பெருசாக போகும், இந்த படம் இதை விட பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். ஆகவே நான் பேர் வைத்த பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. பிச்சைக்காரன் ஷூட்டிங் போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு 2 தடவை இந்த சைத்தான் பட யூனிட் போயிருக்கேன், லொக்கேஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் எனக்கு பிரமிப்பாக இருக்கும், என்னடா இது இந்த செட்டு இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் செட்டு போட முடியுமா அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்கும். இன்னொரு தடவை போகிறப்ப என்ன விதவிதமாக எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க சார். திடீர்னு விஜய் என்ன சொல்ல, சார் இன்றைக்கி யூஸ் பண்ண இந்த கேமரா யூஸ் பண்ணலாம் சார் அப்படிம்பாரு. இப்போ என்னடா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலையே, வெறுமே சாதாரணமாக ஒரு ஸ்டோரி டெல்லராகவே இருந்துகிட்ருக்கோமே அப்படின்னு ஒரு பிரமிப்பை, ஒரு ஆச்சரியமாக தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பிரதீப் அண்ட் விஜய் ஆண்டனி, சைத்தான் வசூலில் பெரிய பேயாட்டம் போடுன்னு வாழ்த்துறேன். என்னுடைய மகன் வளர்ச்சியை பார்த்து எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அதே மகிழ்ச்சி இவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் இன்னும் வளரணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா அவர் வந்து கதையை செலக்ட் பண்ணுறது, தங்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னான்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அந்த கதையை செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டில் யார் நடித்தாலும் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தன்னை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறார். அது ரொம்ப எல்லா நடிகர்களுக்கும் வரக்கூடிய ஒரு இது கிடையாது. அது இவர் அதைத்தான் முதல்ல தனக்கு என்ன வரும், தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் பார்க்காம வழக்கமாக படம் போனால் 5 மாதம் ஆகும், 3 மாதம் ஆக முடியும். இந்த படம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு பண்ணுறதுக்கு. இவ்வளோ பொறுமையாக என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக மாட்டேன், நிறைய பேச மாட்டேன், பட் ஸ்டில் என் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், ஃப்யூச்சரில் கூட கண்டிப்பாக தொடர்ந்து காப்பாற்றுவேன்.